வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, பெண்களுக்கான ஒரு முக்கியமான பதிவு. இது வந்து 30 வயதுக்கு தாண்டினவர்கள், தாண்ட போகிறவங்க, நான் 30 வயது இப்போ தான் எனக்கு நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, அவங்களுக்கெல்லாம் இந்த விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஏன்னா அபவ் 45 அப்படிங்கிறது தேய்மானத்துக்குரிய வயதாக ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ 30 வயதுலேருந்து அந்த 40 வயது வரைக்கும் நம்ம உடம்பு வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், மிக பெரும் சேதாரங்கள், அதிகமான தேய்மானங்கள், அதிகமான வந்து வெயிட் கெய்னிங் இதெல்லாம் வந்து நம்ம குறைச்சிக்கிட்டு நம்மளோட லைஃப்பை வந்து ரன் பண்ணுறதுக்கு முக்கியமான கேட்டகரி ஆஃப் ஏஜ் எதுன்னு பார்த்தோம்னா 30லேருந்து 40 வரைக்கும். ஸோ இந்த 30 வயதை தாண்டின பெண்கள் எல்லாருமே ஆரோக்கியத்தில் எப்படி கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நமக்கு என்னென்னா தூக்கம் தான். ஸோ தூக்கம் வந்து நம்ம 7லேருந்து ஒரு 8 ஹவர் வந்து கண்டிப்பாக தூங்கணும். 8 மணி நேரம் தூங்கணும் அப்படின்னாவே நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை பார்ட்ஸுமே வந்து தன்னைத்தானே ரிப்பேர் பண்ணிவிட்டு மறுநாள் நம்ம செய்கிற வேலைகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து அது ரெடியாக இருக்கும். ஓகே, ஸோ 7 to 8 ஹவர் வந்து நம்ம தூங்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட உடம்புல வந்து நீர்ச்சத்து அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். சார் நீர்ச்சத்து பண்ணுறதுக்கு என்னென்னா டெய்லி 3 லிட்டர் தண்ணி கட்டாயமாக எடுங்க. இப்போ சம்மர் ஆகிடுச்சு. ஸோ கூலிங்கான வாட்டர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்காமல் மண்பானையில் வச்சு எடுத்துக்கிறது நல்லது. அடிப்பைப்பு தண்ணி எடுத்துக்கிறது நல்லது. நைட்டில் தண்ணி எடுத்து வச்சுட்டு அதை மார்னிங் எடுத்துக்கிறது நல்லது. டேரெக்டாக பைப் வாட்டர் எடுக்காமல், ஏன்னா அது வந்து ஹீட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பாடி ஹீட்டை இம்ப்ரூவ் பண்ணி விட்டுரும். அதனால் கூலிங்கான வாட்டர் ஒரு நார்மலாக ஒரு நாளைக்கு 3 லிட்டர் பெண்கள் வந்து தண்ணி அருந்துறது ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஓகேவா? ஸோ ஸ்கின்னுக்கு நல்லது, நம்ம தூங்குறதுக்கு ரொம்ப நல்லது, தூங்குறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும், பாடியை ட்ரை ஆகாமல் வச்சுக்கும், ஸ்கின் ட்ரை ஆகாமல் வச்சுக்கும். இப்போ சம்மர் சீசனுங்கிறதுனால குதிக்காலெல்லாம் அதிகமான வெடிப்பு ஏற்படும். அதெல்லாம் வந்து நம்ம உடம்புல கரெக்டாக பேலன்சிங்காக அந்த நீர்ச்சத்தை வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் சூப்பராக இருக்கும் நம்மளோட உடம்பு. ஓகே, ஸோ அடுத்தது என்ன நம்ம உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த 30 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் ஃபாலோ பண்ணலான்னா, நம்ம உடம்புக்கு வந்து அடிக்கடி தேவைப்படுற விஷயம், இமீடியட்டாக தேவைப்படுற விஷயம் என்ன அப்படின்னா புரதம், கால்சியம், ஸோ இந்த முக்கியமான விஷயங்கள், அதாவது பி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம். பி காம்ப்ளெக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 8 வகையான விட்டமின்ஸு இருக்குது. ஸோ இந்த 8 வகையான விட்டமின்ஸை தான் பி காம்ப்ளெக்ஸ் சொல்லுவோம். ஆல்ரெடி இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ விட்டமின் பி, பி காம்ப்ளெக்ஸு, ப்ரோட்டீனு, கால்சியம், அயன் கண்டென்ட் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அயன் அதிகமாக உள்ளது முருங்கைக்கீரை, பீட்ரூட்டு, அத்திப்பழம், ட்ரைடு ஃப்ரூட்டு இதில் எல்லாம் அதிகமாக இருக்குது. ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லா ட்ரைடு ஃப்ரூட்லேயும் ப்ரோட்டீன்ஸ் வந்து நிறைய இருக்குது. அவரைக்காயில் நிறைய இருக்குது. நார்ச்சத்து நிறைய உள்ள உணவுப் பொருட்களை வந்து பெண்கள் அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் இந்த மாதிரியான நார்ச்சத்து, ப்ரோட்டீன்